find y dash 2.2 and y double dash 2.2 from the following table. Table என்ன கொடுத்துருக்காங்க x y. x வேல்யூ பாருங்க 1.4 1.6 1.8 2.0 2.2. அடுத்து y வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 4.0550 4.9530 6.04 96 7.38 91 9.0250 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க y டேஷும் y டபுள் டேஷும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவையும் செகண்ட் ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். y ட்ரிபிள் டேஷ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவையும் சேர்த்து வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து இப்போ பாருங்கள் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்கள் 1.4 1.6 1.2 அதுலேருந்து என்ன கேப் இருக்குது பாருங்கள் 0.2 இருக்கா 1.6 மைனஸ் 1.4னா 0.2 1.8 மைனஸ் 1.6னா 0.2 2.0 1.8னா 0.2 எல்லாத்துக்கும் வந்து நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து 0.2. அப்போ இதை என்ன எழுதிடலாம் h = 0.2ன்னு எழுதிடலாமா? அப்போ என்ன எழுதுவீங்க த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவலி ஸ்பேஸ்டு. இந்த எக்ஸ் வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டு வித் h வந்து 0.2 அதில் வந்து h 0.2ன்னு சொல்லிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க x = 2.2 இந்த 2.2 வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. x = 2.2 இஸ் இந்த இது எங்கே இருக்குது 2.2ங்கிறது இந்த லாஸ்ட் இருக்குது. இப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இன்டர்வலில் இருக்குது. முன்னாடி உள்ள வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபார்வேர்டு, கடைசி உள்ள வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பேக்வேர்டு. இது லாஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இன்டர்வலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பேக்வேர்டுன்னு சொல்லி இதிலேருந்து நம்ம வந்து பேக்வேர்டுன்னு எழுதிக்கிடுவோம். சம்மில் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ நீங்கள் வந்து இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். சில சம்மில் வந்து பேக்வேர்டு ஃபார்வேர்டுன்னு கொடுத்துருவாங்க, சில சம்மில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ வச்சு இது ஃபார்வேர்டாக பேக்வேர்டான்னு எழுதணும். இந்த லைன்ஸ் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? x = 2.2 is in the second half of the interval. We can use the Newton backward interpolation formula for derivatives. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி இந்த இதிலேருந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் xn = xnோட வேல்யூ என்னது 2.2. சரியா? 2.2 போட்டாச்சு. இப்போ v இந்த v எப்பயுமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். v = x மைனஸ் xn/h. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2.2 கொடுத்துருக்காங்க. 2.2 xnோட வேல்யூ என்னது 2.2 2.2 மைனஸ் 2.2 டிவைடட் பை h நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0.2 2.2 2.2னா 0 ஆயிரும். அப்போ ஹோல் டம் 0 ஆயிரும். அப்போ v வேல்யூ வந்து 0. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் இருந்து பார்க்கணும் 0 1 2 3 4. அப்போ 4 இருந்தால் நம்ம எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் டெல்டா 4y வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டெல்டா 4y வரைக்கும் டேபிளில் கண்டுபிடிக்கணும். இப்போ டேபிள் போயிடலாமா? இப்போ டேபிள் போயிடலாம். டேபிள் பாருங்கள் x